மனித சித்திரவதை கூடம். வீரப்பனாருக்கு உதவி செய்ததாக பொய்யான குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டார்கள். ஒரு அம்மா குண்டு பெரிய தண்டாவை சேர்ந்தவர்கள். அந்த அம்மானாலும் நடக்கவே முடியாது. அம்மாவை கொண்டு போய் சிதைத்தார்கள். இன்றும் உயிரோடு இருக்கிறார்கள். நடைபிணமாக நடமாடுகிறார்கள். பெரிய தண்டா என்கிற கிராமத்தில் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட பெண்களை கொண்டு போய் என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அத்தனையும் செய்தார்கள். அரக்கர்கள் தாய் நிர்வாண கோலத்தோடு நிறுத்தி வைத்து மகனை வன்புணர்வு கொள்ளச் செய்தது. மகளை நிர்வாண கோலத்தோடு நிற்க வைத்து அப்பனை வன்புணர்வு கொள்ளச் செய்தது. இதெல்லாம் மனித சமூகத்திற்கு யோசிக்க முடியாத கற்பனை. வாழங்குழி பள்ளம் என்கிற ஒரு இடத்திலே அதிரடிப்படைக்கும் வீரப்பனார் படைக்கும் அதிபயங்கர சண்டை நகர்கிறது. எதிர்பாராத விதமாக அட்டுழிய படைக்கும் வீரப்பனார் படைக்கும் வாழங்குழி பள்ளம் சண்டையில் வீரப்பனாருடைய துப்பாக்கியான எஸ்எல்ஆர் இயங்கவில்லை. வீரப்பனாருடைய எஸ்எல்ஆர் இயங்கியிருந்தால் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட அட்டுழிய படையை அழித்தொழித்திருப்பார். ஆனால் அதிரடிப்படைக்கோ காவல்துறையினருக்கோ நீங்கள் இந்த துப்பாக்கி வச்சுருக்கீங்க, இத்தனை ஆயுதங்கள் உங்ககிட்ட இருக்குது அப்படின்ற விவரம் தெரியுமா? நக்கீரன் பேட்டி எடுக்கப்படுகிற போது கூட அவர் வைத்திருந்த ஆயுதங்கள்லாம் அதில் படம் பிடிக்கப்பட்டிருக்கிறது. தினேஷ் உள்ளிட்ட 5 பேர் படுகொலையில் அவர்கள் என்னென்ன துப்பாக்கி வைத்திருந்தார்கள் என்பது அரசுக்கு நன்றாக தெரியும். அங்கே போய் அந்த சீப்புக்குள்ளே பார்க்கும்போது எந்த துப்பாக்கியும் இல்லைன்னா அப்போ 5 துப்பாக்கி அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்கிற ஒரு கணக்கு. இந்த போர்டன் துப்பாக்கியில் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி இருக்கும். அந்த கத்தி விசக்கத்தி. அந்த கத்தி நம்ம கையில் அப்படி கிழிச்சிருச்சுன்னு சொன்னால் அதுக்கு மருந்து அரசு மருத்துவமனைகளில் தான் இருக்குது. நீங்கள் தனியார் மருந்துகளில் அது கிடைக்காது. அப்போ அந்த கத்தி கிழிச்சதுன்னா உனக்கும் அந்த கத்திக்கும் என்ன தொடர்பு என்று மருத்துவர்கள் காவல்துறைக்கே தகவல் சொல்லுவாங்க. Preddy Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods. Live together, love together, laugh together. அப்பொழுது பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி நாட்டு துப்பாக்கி. அதற்கு பிறகு 1998ஆம் ஆண்டு ஈரோடை மாவட்டம் வெள்ளித்திருப்பூர் காவல் நிலையத்தில் புதிய போராளிகள் காடுகளுக்குள் வந்ததற்கு பிறகு, குறிப்பாக தமிழ் தேசிய மீட்சி படை, அதற்கடுத்து தமிழ்நாடு விடுதலைப்படை போன்ற போர் மறவர்கள் காடுகளுக்குள் வரப்போகிறார்கள். போதிய அளவிற்கு துப்பாக்கிகள் இல்லை. அப்பொழுதுதான் திட்டம் தீட்டப்பட்டது. துப்பாக்கி இருக்கிற பகுதி எங்கே இருக்கும்? ஏதாவது ஒரு போரை நடத்தி துப்பாக்கி எடுக்கலாமா அல்லது போலீஸ் ஸ்டேஷனை தாக்கி துப்பாக்கி எடுக்கலாமா என்று முடிவு செய்தார்கள். வாழங்குழி பள்ளம் என்கிற ஒரு இடத்திலே அதிரடிப்படைக்கும் வீரப்பனார் படைக்கும் அதிபயங்கர சண்டை நகர்கிறது. இதில் ஒரு சம்பவத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆயுத பூசை காலகட்டம். எல்லாரும் துப்பாக்கியை கழுவி தேங்காய் எண்ணெயில் கழுவி அதை காய வச்சு துப்பாக்கிகளில் மாட்டி அது சரியாக செயல்பட்டு ஆயுத பூசணிக்கு எப்போதும் ஆயுதங்களை கழுவுவோம். எங்களுக்கு தான் ஆயுத பூசையே. அப்போ வீரப்பனார் அவர்கள் அவருடைய எஸ்எல்ஆர் துப்பாக்கி உள்ள உள்பொருட்களை கலட்டி தேங்காய் எண்ணெயில் ஊற வைத்து அதை அந்த எண்ணெய் பசையோடு வெயிலிலே காய வைத்து சரியாக இருக்கும் என்று மாற்றிவிட்டார். ஆனால் எதிர்பாராத விதமாக அட்டுழிய படைக்கும் வீரப்பனார் படைக்கும் வாழங்குழி பள்ளம் சண்டையில் வீரப்பனாருடைய துப்பாக்கியான எஸ்எல்ஆர் இயங்கவில்லை. காரணம், தேங்காய் எண்ணெய் அதிகமாக போட்டதால் அதனுடைய செயற்பாடை அதுவே குறைத்து கொண்டது. அந்த யுத்தத்தில் தான் வீரப்பனாருடைய எஸ்எல்ஆர் இயங்கியிருந்தால் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட அட்டுழிய படையை அழித்தொழித்திருப்பார். யுத்தம் வேண்டாம் என்று கனயோசிதமாக யோசித்து அண்ணன் சேத்துக்குழியார் அவர்கள் யுத்தம் தொடர்கிற போது சுமார் 1 கிலோமீட்டருக்கு அப்பால் போய் அங்கே ஒரு துப்பாக்கி சத்தத்தை 303 எழுப்பி விடுறார். உடனே அதிரடிப்படை அங்கே ஏதோ சண்டை நடக்கணும், திசை மாற்றி விட்டு இவர்கள் வேறு திசையை நோக்கி போகிற போது அதில் வழி தடுமாறி சென்றவன் தான் சந்திரன். அந்த சந்திரன் தான் பெரிய தண்டா, சின்னத்தண்டா, நாயக்கன் தண்டா என்ற போன்ற சேலம் மாவட்டத்தினுடைய கிராம காடுகளில் தங்கி இருந்து கொண்டு வெள்ளித்திருப்பூர் காவல் நிலையத்தை நோட்டமிடுகிறார். நோட்டமிட்டு இங்கே துப்பாக்கிகள் இருப்பதை உணர்ந்த சந்திரன் தான் வீரப்பனார் இடத்திலே வந்து சொல்லுகிறார். ஒரு பத்திரிகையாளரின் மூலமாக அந்த இணைப்பு நடந்தது. சந்திரன் தப்பித்து வந்தவனை இணைத்தார்கள். அப்பொழுது அவன் சொன்ன தகவல் தான் வெள்ளித்திருப்பூர் காவல் நிலையத்திற்குள் 303 இருக்கிறது ஓகே என்று. நான் ஏற்கனவே சொன்னதைப் போல 303யும் 410ம் ஒரே ரகத்தை சார்ந்தது, மேக்சின் மட்டும்தான் வேறு அப்படின்னு சொன்னேன். இவன் 410 துப்பாக்கியை 303 ரக துப்பாக்கி 303ன்னு வந்து இங்கே சொன்னதுக்கு பிறகு வீரப்பனார் ரொம்ப ஆசை பிடிச்சி போச்சு. எப்பா எத்தனை துப்பாக்கி இருக்கா, போயிடுவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டார்.
துப்பாக்கிகள் எடுக்கிறதுக்காகவே போயிருக்காங்க. ஆமாம், வெள்ளித்திருப்பூர் காவல் நிலையம். காட்டுக்கும் வெள்ளித்திருப்பூர் காவல் நிலையத்துக்கும் சம்மந்தமே இல்லை. 6 கிலோமீட்டர் சமதள காடுகளில், வயல்காடுகளில் நடந்து வந்து தான் வெள்ளித்திருப்பூர் காவல் நிலையத்தையே பார்க்க முடியும். மேட்டூரிலிருந்து குளத்தூர் வழியாக அந்தியூர் போகிற வழியிலே வெள்ளித்திருப்பூர் இருக்கிறது. பேருந்துகள்லாம் அதில் போகும், சுமையுந்துகள் போகும், தேங்காய் இறக்க அந்த சுமையுந்துகளை அங்கே பயன்படுத்துவார், வாழைத்தாறு வெட்ட போகும். இப்படியான அன்றொரு நாளில் வெள்ளித்திருப்பூர் காவல் நிலையத்தில் சுமார் 6 கிலோமீட்டர், வனத்திற்கும் காவல் நிலையத்திற்கும் 6 கிலோமீட்டர் இரவு நடந்து வந்து இரவு 9:45 மணி அளவிலே வெள்ளித்திருப்பூர் காவல் நிலையத்திற்குள் புகுந்து அங்கே இருக்கிற காவல்துறை நண்பர்களையும் அதிகாரிகளையும் கைது செய்து சன்னல் வழியிலே செயின் போட்டு கட்டிவிட்டு உள்ளே ஆயுத கிடங்கில் போய் பார்த்தால் திரிநார் இல்லை, எல்லாம் 410. இந்த 410 துப்பாக்கியில் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி இருக்கும். அந்த கத்தி வந்து விஷக்கத்தி. அந்த கத்தி வந்து நம்ம கையில் அப்படி கிழிச்சிருச்சுன்னு சொன்னால் அதுக்கு மருந்து அரசு மருத்துவமனைகளில் தான் இருக்குது. நீங்கள் தனியார் மருந்துகளில் அது கிடைக்காது. அப்போ அந்த கத்தி கிழிச்சதுன்னா உனக்கும் அந்த கத்திக்கும் என்ன தொடர்பு என்று மருத்துவர்கள் காவல்துறைக்கே தகவல் சொல்லிவிடுவார். ஆனால் கனயோசிதமாக அந்த வெள்ளித்திருப்பூரில் எடுக்கப்பட்ட 410 ரக துப்பாக்கிகள் 13, அதில் செயலிலிருந்து போய் கிடந்தவை 4, மீதம் 9 துப்பாக்கிகள் நல்ல நிலைமையில் இருந்தது. கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட தோட்டாக்களை அதிலே கைப்பற்றினார்கள். அங்கே எம்எம்ஸ் 18 என்கிற கைத்துப்பாக்கியையும் கைப்பற்றினார்கள். அந்த MM18 கடைசி வரை சேத்துக்குடியார் வச்சிருந்தார். இப்போ வெள்ளித்திருப்பூரில் எடுக்கப்பட்ட அந்த துப்பாக்கிகளில் பெரியதண்டா காடுகளுக்குள் செயலில் இருந்த துப்பாக்கிகளையும், இந்த கத்திகள், எல்லா துப்பாக்கிகளையும் கத்தி இருந்துச்சு, 13 துப்பாக்கிகள், அதெல்லாம் வந்து போட்டு கலட்டி அந்த கத்தியெல்லாம் தூக்கி அந்த அடர்ந்த புதருக்குள் கொண்டு போய் புதைத்து விட்டு எம்டி துப்பாக்கி, கத்தி இல்லாத துப்பாக்கி, ஏன்னா அந்த கத்தி இருந்துச்சுன்னா ஆபத்து. அதற்கு பிறகு நாங்களெல்லாம் போனதற்கு பிறகு கூட 410 தான் நாங்களெல்லாம் பயன்படுத்தி கொண்டோம். ஆனால் 410 தான் எப்போதும் வச்சுருந்தேன். மேக்கியம் ரங்கசாமி செத்ததற்கு பிறகு தான் என்கிட்ட SLR வருது. அந்த துப்பாக்கியை பயன்படுத்துவதற்கு ஆள் வேண்டும் அல்லவா. என்னிடம் இருந்த 410 தான் பிறகு தமிழ்நாடு விடுதலைப்படை வீரர்கள் வருகிற போது அவர்கள் 410க்கு மாறுகிறார்கள். ஆக குண்டு விளையாட்டில் தொடங்கிய குறி இறுதியாக SLRல் மட்டுமல்ல AK வரை நீண்டது என்பது வீரப்பனாருடைய ஆயுதத்திற்கான வழிவகைத்தோம். ஓகே, பட் இன்னார் இந்த துப்பாக்கி தான் ஹேண்டில் பண்ணணும், இதை இவங்க கையில் வச்சிருக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது யார்? வீரப்பனார் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஓகே, ஏன்னா SLR வைத்திருக்கக்கூடியவர்கள் அந்த போர் யுக்தியை தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். ஒன்று, சரியாக எடுத்து குறிபார்த்து அடிக்கிற தன்மை வாய்ந்தவராக இருக்கணும். இப்போ மேக்கிய ரங்கசாமிகிட்ட ஏன் SLR இருந்துச்சுன்னா நல்லா அடிப்பான். ஏன் பேபி வீரப்பன்ட்ட SLR இருந்துச்சுன்னா அவன் குறிபார்த்து சுடுவதில் வல்லவன். ஆனால் அதே படையில் இருந்த மாதேசுக்கு வந்து இரட்டை குழல் துப்பாக்கி தான் வச்சுருந்தான். அவனுக்கு ஏன் SLR கொடுக்கலன்னா அந்த தன்மையை அவன் அதுவரை கற்றுக்கொள்ளவில்லை. அவன் பிறகு கழுத்தறுத்து கொண்டு தற்கொலை செய்து கொண்டான். ஆக ஒவ்வொருத்தருக்கும் என்ன துப்பாக்கி இருக்க வேண்டும். இன்னொன்று, மேக்கியம் ரங்கசாமி சுட்டுக் கொல்லப்படுகிற போது மேக்கியத்திடம் இருந்த SLR அவன் கொண்டுட்டு ஓடிட்டான். நம்மளை எப்படி இன்னைக்கு போட்டுருவாங்க அப்படின்ட்டு. அவன் அந்த காடுகளுக்குள்ளே போய் சுற்றி வளைச்சி பிடிச்சி கொண்டு வந்து முதல்ல அவன்கிட்ட துப்பாக்கியை தான் பறிமுதல் பண்ணான். அவன் ஒரு இடத்துல போய் உட்காரும்போது தான் குறிபார்த்து அடிக்கிறார். திருநாட்டில் சுமார் 10 அடி தூரம் கூட இருக்காது, 30 அடி தூரம் அவ்வளோதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா துப்பாக்கிகள் என்பது காட்டுக்குள் இருப்பவர்களுக்கு இறைவனுக்கு சமம். அதுதான் நம்மை பாதுகாக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். சென்ட்ரிங் போடுறோம் அப்படின்னு சொன்னால் எல்லை காவல் அந்த துப்பாக்கியில் எப்போதுமே லீவர் ஆன்லே இருக்கும். தொட்டம்னா அடிச்சிடும் அப்படிங்கிற நிலைமையில் தான் வச்சுருக்கோம். ஏன்னா எல்லைக்காவல் என்பது மிக முக்கியமானது. ஆக துப்பாக்கிகள் யார் எதை வைத்திருக்க வேண்டும் என்பதை அவர்கள் எடுத்த பயிற்சியின் முறையின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது. ஓகே, ஆனால் அதிரடிப்படைக்கோ காவல்துறையினருக்கோ நீங்கள் இந்த துப்பாக்கி வச்சுருக்கீங்க, இத்தனை ஆயுதங்கள் உங்ககிட்ட இருக்குது அப்படின்ற விவரம் தெரியுமா? கண்டிப்பாக தெரிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னு சொன்னால் அவர் நக்கீரன் பேட்டி எடுக்கப்படுகிற போது கூட அவர் வைத்திருந்த ஆயுதங்கள்லாம் அதில் படம் பிடிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, காவல்துறையிடமிருந்து பறிமுதல் செய்யப்படுகிற துப்பாக்கி காவல்துறைக்கு நன்றாகவே தெரியும். எடுத்துக்காட்டு, தினேஷ் உள்ளிட்ட 5 பேர் படுகொலையில் அவர்கள் என்னென்ன துப்பாக்கி வைத்திருந்தார்கள் என்பது அரசுக்கு நன்றாக தெரியும்.
அங்கே போய் அந்த சீப்புக்குள்ளே பார்க்கும்போது எந்த துப்பாக்கியும் இல்லைன்னா அப்போ 5 துப்பாக்கி அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்கிற ஒரு கணக்கு இருக்குல்ல. ஆக அரசுக்கும் அதிரடிப்படைக்கும் நன்றாகவே தெரியுமா, அதனால தான் கிட்டத்தில் நெருங்க முடியல. நீங்கள் எஸ்எல்ஆர் கையில் இருக்குது, நின்று எகிரி அடித்தாங்கன்னா முடிஞ்சு போங்க, வரிசையாக பிடிச்சி விட்ருவாங்களாம். 20 பேர் காட்டை நோக்கி பயணிக்கிறார்கள் அதிரடிப்படை. அதிரடிப்படை வர்றதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நகைச்சுவையாக இருக்கும். ஷூவை மாட்டிக்கிட்டு ஒரு 30 பேர் வருவாங்க. ஒரு யானை எப்படி செடிகளை அடித்து ஒடிச்சிட்டு போகும் அந்த மாதிரி போயிட்டுருப்பாங்க. ஏன் வீரப்பனார் வெற்றி பெற்றார் என்றால் அதிரடிப்படையினுடைய ஷூ தடங்கள் 30 பேர் ஒரு இடத்துல நடந்து போனால் எப்படி இருக்கும். போய் பார்த்தோன்னே இப்படி பார்ப்பார், தொட்டு பார்ப்பார் ஈரம் இருக்கான்னு, அல்லது அந்த ஷூ தடத்தில் உன்னிப்பாக கவனித்து அதில் பூச்சி ஊறி இருக்கிறதா. அந்த பூச்சி ஊறி இருக்குன்னு சொன்னால் ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிருக்கிறாங்கப்பான்னு கணக்கு பண்ணுவார். ஈரமாக இருக்கும், அந்த ஈரத்தில் அந்த ஷூ தடம் இருக்குன்னா அதை உன்னிப்பாக பார்ப்பார், தொட்டு பார்ப்பார். ஈரம் இருந்துச்சுன்னா இப்போ தப்பாக போயிருக்கிறாங்க, கொஞ்சம் உழந்துருந்துச்சுன்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிருப்பாங்கப்பா அப்படிம்பார். இதெல்லாம் அவர் தப்பித்த வழிகள். அதிரடிப்படை சும்மா என்ன செய்வாங்கன்னா தாந்தோண்டித்தனமாக காட்டுக்குள்ளே ஓடுறது, எதிரி எங்கன பதுங்கியிருப்பானெல்லாம் கண்டுக்கிறது இல்லை, அடித்தா பிடிச்சி விட்டா முடிஞ்சது கதை. இப்படித்தான் அவர்கள் தோற்று போனார்கள் 36 ஆண்டு காலம். அண்ட் அதே மாதிரி அதிரடிப்படைன்னு வரும்போது நிறைய காவல்துறையினர் வீரப்பன் தேடுதல் வேட்டை அப்படின்ற அடிப்படையில் நிறைய ஒர்க் ஷாப்புகளுக்கு அங்கே இருந்த பழங்குடியின மக்களை கொண்டு போய் நிறைய கொடுமைப்படுத்தியிருக்காங்க அப்படின்ற தகவல்லாம் பார்க்க முடியுது. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? நீங்கள் ஒரு பெண், ஆனால் பேசிதானே ஆக வேண்டும். தமிழ்நாட்டிலே பண்ணாரி முகாம், மேட்டூர் முகாம் என்கிற 2 முகாம், கர்நாடகத்திலே மிகப்பெரிய முகாம் மாதேஸ்வரன் மலை. உண்மையிலேயே மாதேஸ்வரன் மலை அந்த கடவுள் என்று ஒன்று இருக்குமே, ஆனால் அங்கே நடத்திய பலிகளுக்கு அந்த கடவுள் பரிகாரம் கொடுத்திருப்பார், ஆனால் கொடுக்கவில்லை. ஏன்னா நந்தி மேற்கு நோக்கி இருக்கும் மாதேஸ்வரன் மலையில். அந்த நந்தியிலேருந்து ஒரு 200 மீட்டர் தொலைவில் தான் ஒர்க் ஷாப். ஒர்க் ஷாப்னா என்ன, நிறைய பேர் கேட்குமா, ஒர்க் ஷாப்னா என்ன? மனித சித்திரவதை கூடம். கிட்டத்தட்ட 9 கட்டடங்கள் அதில் தனித்தனியாக இருக்கும். எல்லாம் முண்டுக்கல்லால் கட்டப்பட்ட கட்டிடம், அந்த காலத்தில் கட்டினது. அது எல்லாமே வாடகைக்கு எடுத்திருந்தார்கள் அதிரடிப்படை, கோவில் நிர்வாகத்திடமிருந்து. பெரிய தண்டா, சின்ன தண்டா, நாயக்கன் தண்டா, நீதிபுரம், செட்டிப்பட்டி, கருங்கலூர், கோட்டையூர், ஏமனூர், நீதிபுரம், எண்ணற்ற கிராமங்களில் வசித்த தமிழர்கள், வீரப்பனாரை பார்க்காதவர்கள், ஏன் வீரப்பனார் தடம் பார்க்காதவர்கள், வீரப்பனாருக்கு உதவி செய்ததாக பொய்யான குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டார்கள். சேலம் கேம்பில் கொண்டே வச்சுருப்பாங்க கைது செஞ்சு. தேங்காய்க்கு வண்ணம் பூசி வெடிகுண்டாய் மாற்றிய கோமாளிகள் தான் இந்த அதிரடிப்படை. புத்தி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு அம்மா குண்டு, பெரிய தண்டாவை சேர்ந்தவர்கள். அந்த அம்மானாலும் நடக்கவே முடியாது, ஆனால் அழகாக இருப்பார்கள். அவங்க லம்பாடி சமூகத்தை சேர்ந்தவர்கள். ஒரு அடையாளத்துக்காக சொல்கிறேன். புரியுது. அம்மாவை கொண்டு போய் சிதைத்தார்கள். இன்றும் உயிரோடு இருக்கிறார்கள், நடைபிணமாக நடமாடுகிறார்கள். அங்கே பெரிய தண்டா என்கிற கிராமத்தில் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட பெண்களை கொண்டு போய் என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அத்தனையும் செய்தார்கள். அரக்கர்கள் தாய் நிர்வாண கோலத்தோடு நிறுத்தி வைத்து மகனை வன்புணர்வு கொள்ளச் செய்தது. மகளை நிர்வாண கோலத்தோடு நிற்க வைத்து அப்பனை வன்புணர்வு கொள்ளச் செய்தது. இதெல்லாம் மனித சமூகத்திற்கு யோசிக்க முடியாத கற்பனைகள். அக்காவை தம்பியை விட்டு வன்புணர்வு கொள்ளச் செய்தது. தாய் பேய்கிற சிறுநீரை மகனை குடிக்க வைப்பது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் Preddy Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods, live together, love together, laugh together.